ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்கள் யாவருக்கும் ஆண்டவரே இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நீங்கள் நன்றாக இருக்கும்படி தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அப்படி செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 6ஆம் மாதத்துல இந்த 3வது வாரத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை, தேவன் கொடுக்கிற தேவனுடைய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கன்னா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகிறவர்கள், பலன் இழந்த கிறிஸ்தவர்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு ஆபத்தை கண்டு, ஒரு ஆபத்து என்கிற சோதனையை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்லது சோர்ந்து போகிறவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருப்பாங்கன்னா, பலனிழந்த கிறிஸ்தவர்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் பலனாய் இருக்கணும். கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே நம்ம பலனாய் இருக்கிற கிறிஸ்தவங்களா இருக்கணுமே தவிர பலவீனமுள்ள ஒரு கிறிஸ்தவா இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம பலவீனமுள்ள கிறிஸ்தவா இருந்தா கண்டிப்பா நம்ம மெய் கிறிஸ்தவர்களா இருப்பதற்கு நாம் எத்தனையோ குறைபாடு உள்ளவங்களா இருப்போம். போகட்டும் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீதிமொழிகள் 24:10 என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது. நீதிமொழிகள் 24:11 இப்படி சொல்கிறது, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் பலன் குறுகினது. கர்த்தருக்கு பிரியமான என் தேவ ஜனங்களே, நாம் ஆபத்துல என்னெல்லாம் பலவீனமா இருக்கிறோம் என்பதை தான் தேவனுடைய ஆவினாலே நான் உங்களுக்கு தேவ வார்த்தையை கொடுக்கிறேன். நம்ம ஆபத்து காலம் வரும்பொழுது, சோதனை காலம் வரும்பொழுது நம்மிடத்துல ஏற்படுகிற பலவீனங்கள் என்ன, ஒரு 4 காரியங்களை மிக முக்கியமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். முதல் காரியம் ஜெபம். ஒரு ஆபத்து சோதனை வரும்போது நாம் ஜெபம் செய்வதிலே பலவீனம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவதிலே நாம ஒரு பலவீனம் உள்ள கிறிஸ்தவங்களா இருக்கணும். வேதத்தை கவனித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 38 வசனம், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், மாம்ச பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. ஒரு சோதனையே வரத்துக்கு முன்னாக நாம் ஜெபம் என்கிற ஒரு காரியத்தில் இருப்போமானால் அந்த சோதனையை கர்த்தர் நம்மை விட்டு தூரமாக்குவார். அல்லது சோதனை வராதபடிக்கு கர்த்தர் நீங்கள் செய்கிற ஜெபங்களிலே ஒரு மதிலை போல் எழும்பி நிற்பார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, முதல் காரியம், ஆபத்து காலத்தில் நமக்கு சோர்வு அல்லது சோதனை அல்லது பலவீனம் எது என்று பார்த்தீங்கன்னா ஜெபம் செய்வதை தவிர்க்கிறோம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் வாசிக்கிறத ஆபத்து காலத்துல சோதனை காலத்துல நாம் அதை தவிர்த்து போடுகிறோம். மூன்றாவது என்ன, ஆலயத்துக்கு போவதையே தவிர்த்து விடுவோம். ஆலயம் போவது நமக்கு ஒரு பலன், ஆராதிக்க போவது ஒரு பலன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, மூன்றாவது காரியம், நம்ம ஆபத்து காலத்துல சோதனை காலத்துல நாம் ஆலயத்துக்கு போவதை தவிர்த்து விடுகிறோம். நான்காவது காரியத்தை பாருங்கள். நான்காவது காரியம், நமக்கு ஒரு சோதனை ஒரு ஆபத்து வரும் பொழுது தேவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய கையின் பிரயாசத்தை, காணிக்கையை, தசம பாகங்களை நாம் கொடுப்பதிலே பலவீனம் உள்ளவளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு ஜெபம் பிளஸ் நேர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக என்ன வார்த்தை கொடுக்கணும் என்று தேவ சமூகத்தில் நின்று இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கே அந்த கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். ஃபர்ஸ்ட் இப்போது பாருங்க, ஜெபம் பண்ணுவதில் நம்ம சோர்ந்து போகிறோம். தானியேல் என்கிற தேவ மனுஷனை பாருங்கள். அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்த போதிலும் அவர் ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகவில்லை. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். ராஜா அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்த போதிலும் தானியேல் எப்பொழுதும் போல 3 வேளை எருசலேமுக்கு நேராய் ஜெபம் செய்து கொண்டிருந்தாராம். அவருக்கு அந்த ஆபத்துல, அவருக்கு வந்த அந்த சோதனையில அவர் பலவீனமா இல்லை சகோதரனே சகோதரியே. அவர் எப்பொழுதும் போல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷனா இருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். கில்காலிலே பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி சவுல் என்கிற ஒரு புத்தி இல்லாத ஒரு மனுஷன்
ஜெபம் பண்ணுவதை விட்டு போர் செய்வதற்கு கடந்து போனார். ஆனால் அங்க நடந்தது என்ன? போரில் ஒரு பெரிய தோல்வி, பெரிய ஏமாற்றம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஜெபம் இல்லாமல் நீங்கள் எந்த காரியங்களை செய்திருந்தாலும் அதில் வெற்றி அல்ல, தோல்வி, வெட்கம், அவமானம், இன்னும் கூட பாருங்க அவருடைய ஜீவனை அங்க இழக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதனால தான் சொல்றேன், ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குறுகி போயிடும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எவ்வளவு பலனாய் இருக்கிறோம் என்றும் நாம் எவ்வளவு பலவீனமாய் இருக்கிறோம் என்றும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாய் அறிவார். அதன் பிறகு சாத்தானும் அதை அறியக்கூடும். பிசாசுக்கும் நீங்க எதுல பலனா இருக்கிறீங்க, எதுல பலவீனமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனாலும் அறியக்கூடும். சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிசாசு அதே காரணம் காட்டி நம்மளை ஜெயிப்பதுக்கு அவன் சதி திட்டங்களை போடுவான். என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரெண்டாவது காரியங்களை பாருங்கள். வேதம் வாசிக்கிறதுல நாம் சோர்ந்து போவோம். ஒரு கவலை, ஒரு கஷ்டம், இல்லை உபத்திரம், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு பலவீனம் ஏற்படும் போது நீங்கள் வேதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஆறுதல் வார்த்தை கிடைக்கும், தைரிய வார்த்தை கிடைக்கும், நம்பிக்கை வார்த்தை கிடைக்கும். அன்பு கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, அந்த நேரத்தில் நமக்கு வேதம் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் வேதத்தை மூடுவதற்கு எண்ணம் இல்லை, வேதத்தை நாம் எடுத்து வைக்க எண்ணம் இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. ஆனால் அந்த நேரத்தில் தேவனை நீங்க சந்தோஷப்படுத்த முடியாது. நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் துதிச்சு பாருங்களேன், தேவனுக்கு அது பிரியமா இருக்காது. அதே நேரத்தில் நீங்க துன்பத்திலும் கவலையிலும் கஷ்டத்திலும் இருக்கும்போது துதிச்சு பாருங்க, தேவனுக்கு அது பிரியமா இருக்கும். ஏன்? எல்லா மனுஷனும் சந்தோஷமா இருக்கும்போது ஏதாவது ஒரு காரியத்தை கடவுளுக்கு செய்யணும்னு நினைப்பான். சகோதரனே சகோதரியே, யோபு தன் பிள்ளைகள் இழந்த மத்தியிலே, தன் சந்தோஷங்களை இழந்த மத்தியிலே, தன் ஆஸ்தி சொத்துக்களை இழந்த மத்தியிலே தேவனை துதித்தார் என்பதை மறந்துவிட வேண்டாம். யோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 20-21 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதற்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நாம சோதனை நாட்களில் வேதத்தை நாம் கீழே வைக்க கூடாது, சோதனை நாட்களில் வேதத்தை நாம் மறந்து போகக்கூடாது. சகோதரனே சகோதரியே, வேதத்தை கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 1 சங்கீதத்தை பாருங்கள், 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதே. அதே சங்கீதம் 119 சங்கீதம் 1 வசனத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் வேதத்தை நேசிக்காமல் அல்லது வேதத்தை நீங்கள் வாசிக்காமல் எப்படி உத்தம மார்க்கமா இருக்க முடியும்? இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது, நேசிக்கும் போது, வரும்போது சோதனை இருக்கட்டும், உபத்திரம் இருக்கட்டும், தேவன் வார்த்தை என்னும் நாமம் உள்ளவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார், நம்பிக்கையை கொடுப்பார். அந்த நேரங்களில் போய் வேதத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற பிசாசுடைய எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் நம்ம ஒரு நாளும் செவி கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3வது காரியங்களை பாருங்க. 3வது காரியம் என்ன? ஒரு சோதனை ஆபத்து வர நேரத்தில் ஆலயம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாத போது சிலருக்கு, ஆலயம் ஒருவேளை சிலருக்கு நடக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஆலயங்கள் இருக்கலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் ஆலயம் இருக்கலாம், ஒரு 2 வீடு தள்ளி, ஒரு தெரு தள்ளி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அப்படி அருகாமல் இருந்தாலும் கூட அந்த ஆபத்து சோதனை நாட்களில் இவர்களுக்கு ஆலயம் செல்வதற்கு விருப்பம் இருக்காது. என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, வேதத்தை கவனித்து பாருங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 42:2 பாருங்கள். தாவீது என்கிற தேவ மனுஷன் என்ன சொல்கிறார்? என் ஆத்மா உண்மையிலே தாகமா இருக்கிறது, நான் எப்போது ஆலயத்துக்கு போவேன் என்று வாஞ்சியா இருப்பாராம். ஆலயத்துக்கு எப்போ போவேன் என்று வாஞ்சியா இருப்பாராம். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே பாருங்க. ஆனால் ஒரு சோதனை வரும்போது, ஆபத்து வரும்போது நாம ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு கொடுக்கிற எண்ணம், சிந்தனை யாருடையது? அது தேவனுக்குரியதல்ல, பிசாசுக்குரியது, அவனுடைய சிந்தனைக்குரியது. என் அன்பு சகோதரனே சகோதரியே,
யாத்திராகம் 10ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 8லிருந்து 26 வசனங்களை கவனித்து பாருங்கள். மோசே என்கிற தீர்க்கதரிசி தன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாச்சும் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று பார்வோனிடத்தில் போராடி கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஒரு முறை அவர் இடத்துல போய் கேட்கும் போது, பார்வோனிடத்துல கேட்கும் போது, பார்வன் உத்தரவு கொடுக்கிறான், நீ உங்கள் ஆண்டவருக்கு உங்கள் தெய்வத்துக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனால் நீங்கள் போகக்கூடாது, உங்க பிள்ளைங்க போட்டோம், உங்க மனைவிமார் போட்டோம். இன்னொரு முறை சொல்கிறார், நீங்க போங்க, உங்க பிள்ளைங்க இருக்கட்டும், உங்க ஆடு மாடுகள் இருக்கட்டும். யாத்திராகம் 10ஆம் அதிகாரம் 8லிருந்து 26 வசனங்கள் மட்டும் கவனிச்சு பாருங்க. இந்த மோசே என்கிற தேவ மனுஷன் தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்காக அவரிடத்துல போராடினார் என்பதை நம்ம பார்க்க முடியும். சகோதரனே சகோதரியே, ஏன் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன்? அப்ப ஆபத்து வரும்போது, சோதனை வரும்போது ஆலயத்துக்கு போகாத இருப்பது எப்படி? நம்முடைய சோதனை போவதுக்கும், நம்முடைய கவலை போவதுக்கும், நம்ம பிரச்சனை போவதுக்கும் தேவன் நமக்காக ஆலயத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 122:7 பாருங்கள், என் அலங்கத்துக்குள் சமாதானம், என் அரண்மனைக்குள் சுகம் இருப்பதாக. கர்த்தர் தேவனுடைய ஆலயத்துல நமக்கு மிகுந்த சமாதானத்தை வைத்திருக்கிறார், மிகுந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், மிகுந்த பாதுகாப்பு வைத்திருக்கிறார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சகோதரனே சகோதரியே. அதனாலதான் பிசாசு அந்த ஆபத்து நேரங்களிலே நம்ம ஆலயத்துக்கு போகக்கூடாது என்கிற சிந்தனை எண்ணத்தை கொடுக்கிறான். அதுக்கு பதில் நமக்கு நெருங்கிய வீட்டுங்களுக்கு போங்க, உறவுக்கார வீட்டுங்களுக்கு போங்க, சிநேகிதருடைய வீடுகளுக்கு போங்க, அங்க போய் உங்களுடைய கவலையோ உங்க பிரச்சனையோ ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு பிசாசு நமக்கு மாம்ச ரீதியாக சில எண்ணங்களை சிந்தனைகளை கொடுப்பான். அப்படி இல்லை சகோதரனே சகோதரியே, நம் பாரமோ வருத்தமோ சோதனையோ தேவ சமூகத்தில் போகும்போது கர்த்தர் அதை எடுத்து நமக்கு வேண்டிய தைரியத்தை நம்பிக்கை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 4வது காரியம் என்ன என் அன்பு சகோதரனே சகோதரியே? 4வது காரியம், நாம் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களை சோர்ந்து போகக்கூடாது. சிலர் இடத்துல பிசாசு எப்படி பேசுவானா, நம்ம கஷ்டத்துல இருக்குது ஏசப்பாக்கு தெரியும், நம்ம கடன் பட்டு இருப்பது ஏசப்பாக்கு தெரியும், அதனால இப்ப காணிக்கையோ தசமாவோ கொடுக்க தேவையில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதுவும் ஒரு ஆபத்து காலத்துல சோர்ந்து போகிற ஒரு பலன். வேதத்தை கவனித்து பாருங்கள் என் கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே. யாத்திராகம் 35:5 பாருங்கள், உங்களிடத்துல உள்ளதிலே ஒன்றை கர்த்தருக்கு கொடுங்க. அது சோதனையா இருக்கட்டும், அல்லது கடன் நாட்களா இருக்கட்டும், அல்லது நெருக்கமான காலமா இருக்கட்டும். சாப்பாடு கூட பஞ்சத்தில் இருந்த சாரபாத் விதவை 2 அடை சுடுவதற்கு இருந்த மாவில ஒரு சிறிய அடையை தன்னிடத்துல வந்த தேவ மனுஷனுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்களே. அந்த தேவ மனுஷன் சொன்னார், பஞ்ச காலம் மட்டும் உனக்கு உணவு இல்லாம போகாது, மாவு இல்லாம போகாது, எண்ணெய் இல்லாமல் போகாது என்று சொன்னாரே. அது மாத்திரம் இல்ல சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நமக்கு வருகிற வருமானங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது? 1 நாளாகமும் 29:14 பாருங்கள், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்மிடத்துல வாங்கி உமக்கே கொடுத்தோம். எல்லாமே. இன்னைக்கு நீங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறீங்களா, அந்த வீடு கட்டினால் மாத்திரம் போதாது, அதுக்கு ஏற்ற ஒரு டெனன்ட் வேணும், ஒரு ஏற்ற அதுக்கு வாடகை கூடினாங்க வரணும். சகோதரனே சகோதரியே, ஒரு கடை வச்சிருக்கிறீங்களா, வியாபாரம் ஆகணும். ஒரு பிசினஸ் பண்ணீங்களா, பிசினஸ் நடக்கணும். ஆக மொத்தம் இந்த 1 நாளாகமும் 29:14 படி எல்லாமே கர்த்தரால உண்டானது, எல்லாம் உம்மால் உண்டானது, உம்மிடத்துல வாங்கி உமக்கே கொடுத்தோம். ஆண்டுகிட்ட வாங்கி ஆண்டுகிட்ட கொடுக்கிறோமா? ஏன் தெரியுமா? அவர் நம்மிடத்துல பணத்தை எதிர்பார்க்கிற தகப்பன் இல்லை. அவரிடத்துல 9 இருக்குது சகோதரனே சகோதரியே. நம்மிடத்துல இருக்கிற 1 கொடுக்கும் போது அவர் 10 நமக்கு திரும்ப அதை கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, அன்பு சகோதரனே சகோதரியே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போக கூடாது. இந்த 4 விதமான சோதனை கர்த்தர் பிசாசு கொண்டு வந்து போடுவான். முதல் சோதனை ஜெபம், 2வது சோதனை வேதத்தை எடுக்கக்கூடாது, 3வது சோதனை ஆலயத்துக்கு போகக்கூடாது, 4வது சோதனை கடவுளுக்கு கொடுப்பதிலே நீ கடினமாயிரு என்று சொல்லி இந்த 4 காரியங்களும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஆண்டுடைய வார்த்தை கொண்டு வருகிறேன். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னோடு இசைந்திருங்கள். அன்பு தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த 6ஆம் மாதம் 19ஆம் தேதி இதோ இந்த நாளிலே நீர் இந்த ஜனங்களுக்காக கொடுத்த வேத வார்த்தைக்கு நன்றி அப்பா.
நீதிமொழிகள் 24:11 படி ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது என்று எழுதியிருக்கிறதே. இப்போது கூட என்னென்ன பலன் என்று சொல்லி ஆவியானவரை கொண்டு வேத வசனங்களினாலே போதித்தபடிக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வார்த்தை நிமித்தம் உணர்வு அடைந்திருக்கிறாங்களோ அவங்க பலவீனங்களை நீக்குங்கப்பா. 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுது, என் பலன் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பூரணமா இருக்குன்னு சொன்னீரே. ஒவ்வொருக்கும் வேண்டிய பலனை நீர் தந்ததுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. எல்லா கனமும் மகிமையும் துதியும் நீர் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமேன்.